வணக்கம். இன்றைய நாளின் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான காரணம் குறித்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது. என்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் இயக்கம் நின்றதுதான் விபத்துக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் 2 என்ஜின்களின் செயல்பாடும் நின்று போனது. எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சுகள் ரன் அமைப்பில் இருந்து கட் ஆஃபுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நொடியில் நகர்ந்துள்ளது. முக்கிய விமானி துணை விமானியிடம் ஏன் துண்டித்தீர்கள் என கேட்பதும், அதற்கு துணை விமானி நான் செய்யவில்லை என கூறுவதும் காக்பிட் ஆடியோவில் பதிவாகியுள்ளது. என்ஜின்கள் மின்சாரத்தை இழந்த போது ராம் ஏர் டர்பைன் எனப்படும் ஒரு சிறிய ப்ரொப்பல்லர் போன்ற சாதனம் அவசர ஹைட்ராலிக் சக்தியை வழங்க தானாகவே செயல்பட்டிருப்பது புகைப்பட ஆதாரமாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகள் எரிபொருள் சுவிட்சை மீண்டும் ரன் அமைப்பிற்கு கொண்டு வந்து இயந்திரத்தை மீண்டும் இயக்க முயன்ற போது N1 ஓரளவு இயங்கியதும் ஆனால் N2 இயங்கவில்லை என்பதும், விமானம் 32 வினாடிகள் மட்டுமே காற்றில் பறந்ததும் தெரிய வந்துள்ளது. எரிபொருள் சுத்தமாக இருப்பது சோதிக்கப்பட்டதாகவும் எரிபொருள் நிரப்பும் மூலங்களிலிருந்து எந்த மாசுபாடும் இல்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவைகளின் நடமாட்டமோ வானிலை பிரச்சனைகளோ இல்லை என்றும், தெளிவான வானம், நல்ல தெரிவு நிலை, லேசான காற்று இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. விமானிகள் இருவரும் மருத்துவ ரீதியாக தகுதியுடையவர்களாகவும் ஓய்வெடுத்தவர்களாகவும் அந்த வகை விமானத்தில் போதுமான அனுபவம் உள்ளவர்களாகவும் இருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி நாச வேலைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. விமானத்தில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளது. 153 நாட்ஸ் வேகத்தில் டேக் ஆஃப் தொடங்கிய போது என்ஜின்கள் இயக்கம் சரியாக இருந்ததாகவும், 180 நாட்ஸ் வேகத்திற்கு அதிகரித்த போது என்ஜின் இயக்கம் நின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் இறுதி அறிக்கை கிடைத்ததும் விபத்துக்கான முழுமையான காரணம் தெரிய வரும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். விசாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது வந்திருப்பது முதற்கட்ட அறிக்கையே என்றும் அது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். விமான விபத்துக்கான புலனாய்வு அமைப்பு AAIBக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுவதாகவும், இறுதி அறிக்கையை விரைவில் எதிர்பார்ப்பதாகவும், அதன் மூலம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் என்றும் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நம்மிடம் உலகிலேயே சிறந்த விமானிகள் மற்றும் விமான ஊழியர்கள் உள்ளதாகவும், விமானத்துறையின் முதுகெலும்பே அவர்கள்தான் என்றும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த 12 கோட்டைகள் மராட்டிய மன்னர்களின் ராணுவ கேந்திரங்களாக இருந்தவை என்பதால் அவற்றை கலாச்சார ரீதியிலான உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோவிற்கு மத்திய அரசு பரிந்துரைத்தது. இந்த பட்டியலில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் 1 கோட்டை தமிழகத்தின் செஞ்சியிலும் உள்ளன. அதன்படி தென்கொரியாவில் இருந்து வந்த யுனெஸ்கோ பிரதிநிதிகள் செஞ்சிக்கோட்டையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக யுனெஸ்கோ நிறுவனம் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பள்ளிகளில் மாணவர்களின் கவன சிதறலை தடுக்க வகுப்பறைகளை பாவடிவில் மாற்ற பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி வகுப்பறைகளில் பெஞ்ச், டேபிள் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நடைமுறையினால் பின்பகுதியில் இருக்கும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது என்றும், ஆசிரியர் பாடம் நடத்துவதை முழுமையாக கவனிக்க இயலவில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். எனவே பின்பகுதியில் இருக்கும் மாணவர்களும் கல்வியில் கவனம் பெறும் வகையில் வகுப்பறையை பாவடிவிற்கு மாற்றியமைக்க வேண்டும் என்றும், இதனால் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர் பாடம் நடத்துவதை நன்றாக கவனிக்க முடியும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கூறியுள்ளார். புதிய வடிவமைப்பிற்கு ஏற்ப வகுப்பறையை மாற்ற வேண்டும் என்றும் இயக்குநரின் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பள்ளிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் பாவடிவில் மாற்றப்பட்ட புதிய வகுப்பறைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கின் விசாரணை அதிகாரியாக டெல்லி சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். நகை திருடிய குற்றச்சாட்டிற்காக போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் மரணமடைந்தார்.
இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக அஜித்குமாரின் கொலை வழக்கை விசாரிப்பதற்கான அலுவலர்களை ஒரு வாரத்தில் சிபிஐ இயக்குநர் நியமிக்க வேண்டும். அனைத்து தரப்பிலும் விரிவாக விசாரணையை மேற்கொண்டு இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் 20ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் வழக்கின் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் ஞாயிற்றுக்கிழமை விமானம் மூலம் மதுரை வந்து திங்கட்கிழமை முதல் விசாரணையை தொடங்க உள்ளனர். மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படும் தேர்வுகளின் வினாத்தாள்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இன்னும் 3 மாதங்களில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குரூப் 2 தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் 1 மாதத்தில் வெளியாகும் எனவும் இன்னும் 10,000 பதவிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு நடத்தப்படும் என்றார். தனது வீட்டிலிருந்து ஒட்டு கேட்பு கருவி கண்டெடுக்கப்பட்டது குறித்து தனியார் நிறுவனம் ஆய்வு செய்து வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் தருமபுரி மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி கண்டெடுக்கப்பட்டது குறித்து தனியார் நிறுவனம் ஆய்வு செய்து வருவதாகவும் ஆய்விற்கு பிறகு முழு விவரமும் தெரியவரும் என்றும் தெரிவித்தார். கறி கொடுத்து இந்த ஆய்வு தனியார் நிறுவனம் வந்திருந்தாங்க ஐயா, அது ஆய்வு முடிச்சிட்டாங்களா, தொடருதா? ஆய்வு பண்ணிட்டே இருக்கு. ஐயா, தங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்காங்க ஐயா இந்த விவகாரத்தில் யாரு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்களா? சந்தேகம் இருக்குது, சந்தேகம் இல்லை, ரெண்டும் இருக்குது. அது அவங்க ஆய்வு பண்ணி முடிச்ச பிறகுதான் தெரியும். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் மாதம் மதுரையில் மிகப்பெரிய அளவில் நடத்துவதற்கு அக்கட்சித் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து தவிக தலைவர் விஜய் தனது கட்சிப் பணியை தொடங்கியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2 நாட்களாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரையில் மாநாடு நடத்துவதற்கான இடத்தை நேரில் ஆய்வு செய்து வந்துள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் மாநாட்டை நடத்தி முடிக்க திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பணிகளை தொடங்கியுள்ளனர். மதுரையில் நடைபெறும் மாநில மாநாட்டில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தின் தேதியை அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் 50 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆய்வக உதவியாளர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவக் கல்லூரியின் பாராமெடிக்கல் பிரிவில் கல்வி பயிலும் மருத்துவ மாணவிகள் 50 பேருக்கு ஆய்வக உதவியாளர் கல்யாண் சக்கரவர்த்தி என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் மாணவிகளை அவர்களுக்கு தெரியாமல் செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளார். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் மாணவிகள் புகார் அளித்த நிலையில் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதையடுத்து ஆய்வக உதவியாளர் கல்யாண் சக்கரவர்த்தி, கல்லூரி ஆய்வகத்தில் பணியாற்றி வரும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஜிம்மி ராஜு, கோபாலகிருஷ்ணா, பிரசாத் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். 4 பேரையும் கல்லூரி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. இதனிடையே மாணவிகளை பாலியல் ரீதியாக சீண்டிய 4 பேருக்கும் சட்ட ரீதியாக கடும் தண்டனை வழங்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். பெங்களூரு ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கர்நாடக கிரிக்கெட் வாரியம், ஆர்சிபி உள்ளிட்டோரின் கவனக்குறைவே காரணம் என விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கையை முதல்வர் சித்தராமையாவிடம் நீதி விசாரணை குழு தலைவர் மைக்கேல் டி குன்ஹா சமர்ப்பித்தார். அதில் கர்நாடக கிரிக்கெட் வாரியம், ஆர்சிபி, டிஎன்ஏ நிர்வாகம் ஆகியோரின் கவனக்குறைவே விபத்திற்கு காரணம் என்றும் எழுத்துப்பூர்வமான அனுமதி பெறாமலேயே நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்களை அழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சி நடந்த வளாகத்திற்கு வெளியே ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்படவில்லை. போதுமான அளவு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை வரும் 17ஆம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒப்புதல் பெறப்படும் என்றும் தெரிகிறது.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.